ஏழில் இருக்கிற செவ்வாய் தான் கூடியது. கணவன் மனைவி அவங்க ரிலேஷன்ஷிப்லேயே அவ்வளோ பாதிப்பை கொடுத்துருது. 4ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் இருந்தால் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கு காரகமாக இருக்கும். திருமணத்துக்கு இந்த செவ்வாய் எப்படி பண்ணுதுன்னா உறவுகளை பிரித்தலில் முதலாக இருக்கும். தனி கொடுத்தனம் போக வைக்கிறது இந்த ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா செவ்வாய் மேசத்திலேயோ விருச்சகத்திலேயோ இருக்கும் பொழுது செவ்வாய் தோஷம் இல்லை. இப்போ செவ்வாய் தோஷம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கொடியதாக பண்ணுதுன்னா தாலியை மாங்கல்யத்தை உண்டியலில் போட்டு பண்ண சொல்கிறது. செவ்வாய்னா முருகர் வழிபாடு. அப்போ அவர் நீர் வீட்டில் இருந்தால் திருச்செந்தூர் ஆகவும், காற்று வீட்டில் இருந்தால் திருத்தணி, இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போயுமே செவ்வாயோட தாக்கம் குறைகிறது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் சுபம் டாக்டர் விஜயகுமார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தோஷங்கள் என்ன, அதோட வகைகள் என்ன அப்படின்னு தெளிவாக ஒரு புரிதல் கொடுத்தீங்க. இப்போ தோஷங்கள்லேயே முக்கியமான தோஷமா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது செவ்வாய் தோஷம். அதை பார்த்துனுமே ஐயோ அப்படின்னு பயப்படுவாங்க. நீங்கள் சொல்லுங்க சார், செவ்வாய் தோஷம்னா என்ன? இப்போ செவ்வாய்ங்கிறது ஒரு மங்களகாரகன். ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம் நடக்கணுன்னாலே செவ்வாய் தேவை. இடம் வீடு வாங்கினாலும் செவ்வாய் தேவை. திருமணத்தை பிரச்சனையாக இருக்கிறதும் செவ்வாய் தான் காரணமாக இருக்கார். அப்போ இவர் செய்யும் அந்த ரோல் செவ்வாய் தான். செவ்வாய் மங்களகாரனாக குறிப்பிட்ட இடத்தில் ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலையும் 2, 4, 7, 8 மற்றும் 12 இந்த 5 ஸ்தானத்தில் நிற்கிற செவ்வாய் தோஷத்தை கொடுக்க முன்னிலைப்படுத்துகிறார். ஒரு சில லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் எடுக்கிறாங்க. அது ஏன்னா 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறனால. பட் 2, 4, 7, 8, 12 இது வலிமையாக இருக்கிறது. இந்த தோஷங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடை கொடுத்துருது. பொதுவாக ஒரு மனுஷன் திருமணம் கல்யாணம் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறது, வாழ்க்கையில் அடுத்த படிநிலை, சொத்து சேர்க்கிறது, இப்படி போகணும். இது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணிடும். கணவன் மனைவி இணைவிலிருந்து எல்லாம் பிரச்சனையாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்லேருந்து ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு மனிதனுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வைங்க. 2ஆம் இடம் தான் கண், நேத்திரம், அவருக்கு உண்டான சொத்துக்கள், குடும்ப சூழ்நிலைகள், அவர் பேசுகின்ற பேச்சுக்கள், இதெல்லாம் செவ்வாய் தான் அதிபதியாக இருப்பார். அப்போ செவ்வாய் 2ல் நிற்கன்னு வச்சுங்களேன், பேச்சுக்கள் உக்கரமாக இருக்கும், அக்னி கக்கிற மாதிரி இருக்கும், சொன்ன சுருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது டக்குன்னு பணம் விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு விரயத்தை கொடுக்கும். குடும்பத்தில் ஏதோ ஒன்று ஈகோ கிளாஸ். செவ்வாய்ங்கிறது முரட்டுக்காரகன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தா அடிதடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது செவ்வாய் 2ல் இருக்கும்போது கண் பாதிப்பு அதிகமாக இருக்குது. அது சனி பார்த்து விட்டால். குரு பார்த்தா யோகமாயிருது, சனி பார்த்தா கண் பாதிப்பை கொடுத்துருது. செவ்வாய்ங்கிற 2ல் வரும்போது குரு பார்த்தால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுங்க, அது வேறு. ஆனால் குரு பார்க்கலைன்னா அதுதான். இதே 4ஆம் இடத்துக்கு இருக்குது. இது சுகஸ்தானம். வீடு, வாகனம், வண்டி, தாயார், நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல செவ்வாய் நின்று தோஷத்தை கொடுங்க. பிடிவாதம், வைராக்கியம். அவர் சொன்ன மாதிரி இருக்கார். ஆனால் அது என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது மாறுது. பூர்வீக ஊரில் இருக்க விடலைங்க. ஒரு பூர்வீக ஊரில் அவ்வளோ பிரச்சனை அப்படின்னா செவ்வாய் 4ல் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட கார்கோ பவனாஸ் ரத்த சம்மந்தப்பட்ட உறவு கூடயே பகையை உருவாத்திருமே. 7ல் இருக்கிற செவ்வாய் தான் கூடியது. 7ல் இருக்கிற செவ்வாயும் கணவன் மனைவி அவங்க ரிலேஷன்ஷிப்லேயே அவ்வளோ பாதிப்பை கொடுத்துருது. ஒரு கணவன் மனைவி இணைவுகளே அவ்வளோ கிளாஷஸ், ஈகோ வந்துடுது, நீ யார் நான் யார். இதே இது 8ஆம் இடத்துல பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அந்த மாங்கல்ய பலம் அப்படின்னு சொல்லுவான். அந்த பெண்ணுக்கு கணவர் இருப்பாரா? இது ஆணுக்கு 7ல் இருக்கும்போது அது 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த கணவனோட மனைவி எப்படி இருப்பாங்க? அப்போ இந்த வகையில் ஆண் பெண் உறவு மட்டும் தாண்டி உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பயமும் செவ்வாய்க்காக பயன்படுது. இதை 8ல் செவ்வாய் இருந்து சந்திரன் சம்மந்தப்பட்டால் நீரில் விபத்து, அது ஒரு கான்செப்ட். அது 12ல் இருந்தால் ஒரு கல்யாணம் ஆகிறோம், ஃபஸ்ட்டு நிம்மதியான தூக்கம் இருக்குமா? தனிநபருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. இதே இது கணவன் மனைவி இணைந்து வாழுதல், கீரியும் பாம்பும் சண்டை கட்டிட்டு இணையிறது. அப்போ தோஷங்கள் இப்படி தான் வேலை செய்யுது. அப்போ இந்த தோஷங்கள் இருக்கும்போது இதுக்கு நிவர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ செவ்வாய் தான் நின்ற இடம், சேர்ந்த கிரகங்கள், அதுக்கு பாதகாதிபதியோ திதி சூனியாதிபதி சம்மந்தப்படும் போது இன்னும் வலிமையாயிருது. அப்போ அந்த வலிமையை குறைக்க அப்போ தான் இந்த ஜாதகம் ஃபஸ்ட்டு ஒரு பாவ விமோச்சனம் பெற்ற மாதிரி கொண்டு வரக்கூடிய அம்சம் தான் செவ்வாய் தோஷம் சார். சிறப்பு சார். இப்போ செவ்வாய் தோஷம் தனி மனிதருக்கும் திருமணத்துக்கும் எப்படி வேலை செய்யுது? இப்போ செவ்வாய் என்ற தோஷம் தனி மனிதனுக்கு வேலை செய்யுது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ செவ்வாய் ஒருத்தருக்கு 2ஆம் இடத்தில் இருக்குது.
அவர் 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 முக்கால்வாசி நேரம் அவருக்கு நல்லது கெட்டது எல்லாம் நடக்குது செவ்வாய் நல்லா இருக்கும். அது கெடுதல் நடக்குதுன்னு வைங்க. பேசியே காரியத்தை கெடுத்தா அப்படிம்பாங்க. இவர் சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு தப்பாக புரிஞ்சிடும். கூட சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன், அவசரப்பட்டு மேனேஜரிடம் தவறாக பேசியோ மேலதிகாரிடம் பேசியோ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த வேலையை விட்டுட்டு வர்ற கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயாக இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் ஒருத்தர் இருக்குன்னு வச்சுங்களேன், 4ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் இருந்தால் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கு காரகமாக இருக்கும். இங்கே காரகோ பாவனாஸ்தி மாதிரி வேலை செஞ்சிடும் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் காரகோ பாவனாஸ்தி. ஏன்னா சொந்த பந்தங்கள் 4ஆம் பாவம், அதுக்கும் அந்த மாதிரி வரும். இப்போ 4ஆம் பாவத்தை செவ்வாய் இருந்து அது கெடுதல் செய்யும் நிலையில் இருந்துருச்சுன்னு வைங்க. சொத்து வாங்கியிருக்காரு, இடம் வீடு வாங்கியிருக்காரு, அதில் வில்லங்க இருக்கும். சார் தன் வீட்டில் ஒரு மனிதன் தனியாக நிம்மதியாக தூங்க முடியல, இருக்க முடியல அப்படின்னா அது ஒரு தனி மனிதனுக்கு செய்யும் இதாக இருக்கும். சொந்த பந்தத்தில் நெகட்டிவாக இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் கெட்ட பேராக இருக்கும். 4ஆம் இடம் ஒரு பதவியை குறிக்கக்கூடிய ஆசனத்தில் அமரும் பதவி, போஸ்டிங் சொல்லுவாங்க, தள்ளி போகுது தள்ளி போகுது தள்ளி போகுது, அந்த மாதிரி இருக்கும். அப்போ தனி மனிதருக்கு 7ஆம் இடங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்துடும். 12ஆம் இடம் வெளிநாட்டில் போய் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தாங்க, அது 12ஆம் பாவம் வெளிநாடு. மருத்துவ செலவு, இப்போ மருத்துவம் 12ஆம் பாவம் தான். ஒரு தனி மனிதன் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு போயிட்டு மருந்து இந்த மருந்து கிடைக்கல அந்த மருந்து கிடைக்கல, அது பொதுவாகவே எல்லா மெடிக்கல் ஸ்டாஃப்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மருத்துவர் இந்த டாக்டர் சொல்லிட்டாமல் இந்த ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாமல் வேறு பக்கம் தூக்கிட்டு போகிற மாதிரி நிலைமையை கொண்டு ஆம்புலன்ஸில். இது இப்போ திருமணத்துக்கு பார்க்கணுங்கன்னா, திருமணத்துக்கு இந்த செவ்வாய் எப்படி பண்ணுதுன்னா உறவுகளை பிரித்தலில் முதலாக இருக்கும். சொந்த பந்த சொத்துக்கள் இப்போ பிரித்து சொத்து பத்துக்கள் பிரிக்கிற சம்மந்தப்பட்டது வந்துடும். தனி கொடுத்தனம் போக வைக்கிறதுல எந்த ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஈகோ கிளாஸஸ் வரும், தனியாக பையன் பொண்ணு தனியாக வைப்போம். வரதட்சணை சம்மந்தப்பட்டதுக்கு செவ்வாதோஷம் ஒரு காரணம். இது நிறையா இதில் ஆர்குமெண்ட்டே பண்ணியிருக்கு. 8ஆம் இடத்துல செவ்வாய் பண்ணும்போது வரதட்சணை இல்லாமலையோ, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது வருகின்ற வரன், வண்டி வாகனங்கள், வீடு. இப்போ ஒரு பெண் வீட்டார் வருகின்ற கணவருக்கு சொத்து இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவோம், வண்டி வாகனம் இருக்கா, கடன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறது. அந்த காலத்தில் 8ல் வரும்போது பெண்ணுக்கு எத்தனை நகை போடுவோன்னு கேட்ட ஆண்களும் உண்டு. அப்போ இந்த வகையெல்லாம் செவ்வாய் திருமண ரீதியாக பாதிக்குது. இதில் ஒரு விஷயம் பார்க்கணும், செவ்வாய் தோஷம் லக்னத்துக்கு எடுப்போம். இப்போ ஒரு ஆணுக்கு லக்னத்து அடிப்படையில் இருக்குன்னா, பெண்ணுக்கு லக்ன அடிப்படையில் இல்லைன்னா சந்திரன் ரீதியாக 2, 4, 7, 8 எடுத்தால் சுபமாகும். அப்புறம் கலஸ்திரகாரன் சுக்கிரனுக்கு 2, 4. இப்போ ஏதோ ஒரு வகையில் மேட்சிங் வரணும். அப்போ இது அத்தனையும் வந்தால் விதிவிலக்குன்னு இருக்குது, அதை பற்றி பேசுவோம். அப்போ இந்த 2, 4, 7, 8 ஒருத்தர் லக்ன ரீதியாக இருக்குது, ஒருத்தர் சந்திரன் ரீதியாக இருக்குது, ஒருத்தருக்கு சுக்கிரன் ரீதியாக இருக்குன்னா அதை அந்த அம்சத்தில் பொருத்தம் பார்க்கும்போது பார்க்கணும். இது திருமண பொருத்தத்தில் தலையாய பொருத்தம்ங்க. 10 பொருத்தம்ங்கிறது 10வது பொருத்தம், அது 10வது. அதை தாண்டி இந்த பொருத்தத்தை பார்த்து கணவன் மனைவி இணைக்கணுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். சிறப்பு சார். இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க விதிவிலக்கை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்கு இருக்கா? இப்போ எல்லாத்துக்கும் விதி இருந்தால் விதிவிலக்கு அப்படின்னு இருக்கும். செவ்வாய் தோஷத்துக்கு நிச்சயமாக விதிவிலக்கு இருக்குது. செவ்வாய் இப்போ ஒரு நின்ற வீட்டில் ஆட்சி, உச்சம் இல்லது நீச்சம் பெற்றுவிட்டால், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். செவ்வாய் மேசத்திலேயோ விருச்சகத்திலேயோ இருக்கும் பொழுது செவ்வாய் தோஷம் இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், அதே இது செவ்வாய் மகரத்தில் கடகத்தில் இருக்கும்போது செவ்வாய் தோஷம் இல்லை. இந்த கிரகம் இந்த வீட்டில் இருக்கும்போது, ஏன்னா இது தன் சொந்த வீட்டில் இருக்கார், அவர் சொந்த வீட்டில் இருக்கும்போது செவ்வாய் இல்லை. அதே மாதிரி சந்திரனுக்கு கேந்திரம்னு டவுட் வரும். கேந்திரம்னா சந்திரன் எண்ணி பார்க்கும்போது 1, 4, 7, 10 இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது செவ்வாய் வலுவிழக்கும். இதே இது குறிப்பிட்ட லக்னம் இருக்குது, ஒரு 2, 3 லக்னம் மட்டும் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. மேச லக்னத்துக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு வராது. அதே மாதிரி விருச்சிக லக்னம், ஏன்னா இந்த லக்ன அடிப்படையிலும் வராது. அப்போ எத்தனை விதிவிலக்கை இறைவன் கொடுக்குறான். அப்போ இது பேர் பரிகார செவ்வாயை மாறிடும். இப்போ செவ்வாய் தோஷமாக இருக்குன்னாங்க, ஒரு நல்லா தான் இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்போ வருகின்ற கணவரோ மனைவியோ பரிகார செவ்வாயாக பொருத்தலாம். அப்போ அந்த செவ்வாய் தோஷங்கிறது ரொம்ப நுட்பமாக வருது. பார்த்திங்கன்னா ஒரு 5%, 10% தான் வரும். ஆனால் பரிகார செவ்வாயாக பார்த்திங்கன்னா 50% வந்துடும். அப்போ நிறைய பேர் செவ்வாய் தோஷம் பரிகார செவ்வாயா. இப்போ அந்த பரிகார செவ்வாய்னா என்ன? அடுத்து செவ்வாய் தோஷம் வருகிற தசா புத்திகள் என்ன, செவ்வாய் தசா வருதா, பாதிக்கக்கூடிய புத்தியாக இருக்கா, அதையும் காம்பினேஷனில் பார்த்துட்டு ஒரு ஜோதிடராக உறுதியாக சொல்லுவோம், இது பண்ணுங்க பண்ணாதீங்க. இப்போ செவ்வாய் தோஷம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கொடியதாக பண்ணுதுன்னா தாலியை மாங்கல்யத்தை உண்டியலில் போட்டு பண்ண சொல்கிறது மாதிரி பரிகாரங்கள் நிறையா இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு பரிகாரம் உங்களுக்கு புரிதலுக்காக சொன்னேன். சரி, இப்போ இதை பற்றி நிறைய சொன்னீங்க, பரிகாரத்தை பற்றி சொல்ல முடியுமா?
ஆமாம். இப்போ செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நிறைய பரிகாரம் இருக்குது. நின்ற வீடுகள் தகுந்த மாதிரி பரிகாரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட பரிகாரம் வந்தால், ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி குறிகாட்டிருச்சுன்னா, இது ஃபேமஸாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் திருப்பைஞ்சலி அப்படிம்பாங்க. அந்த கோயிலில் வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி பரிகாரம் செய்வது ஒரு முறை. இதே பெண்ணாக இருந்தால் அம்பாள் கோயிலில் மாங்கல்யம், இல்லை மாங்கல்யத்துக்கு நிகராக இருக்கிற அந்த பொட்டு வைத்து சின்னதாக ஒரு வெள்ளியோ இல்லை மஞ்சளோ கூட உண்டியில் போடுறது இது ஒரு முறை. முருகர் கோயில்கள், செவ்வாய்னா முருகர் வழிபாடு. அப்போ அவர் நீர் வீட்டில் இருந்தால் திருச்செந்தூர் ஆகவும், காற்று வீட்டில் இருந்தால் திருத்தணி, நெருப்பு வீட்டில் இருந்தால் பழனி, இந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்தலத்துக்கும் போயிட்டு வரலாம். வைத்தீஸ்வரன் கோயில் அது பொதுவான நவகிரக ஸ்தலத்தில் ஒன்று. இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போயுமே செவ்வாயோட தாக்கம் குறைகிறது. இதே செவ்வாய் பெண் வீட்டில் இருந்தால் பகவதி கோயில் கூட கொடுக்கலாம். பகவதி அம்மன் செவ்வாயோட அம்சத்தில் வருது. கூட நின்ற கிரகம் பார்க்கணும். ராகு அம்சமா, ஆயுதமுள்ள கிரகங்களா அப்படின்லாம் பார்ப்போம். அப்போல்லாம் வரும் சுவாமிமலையில் ஒரு இடத்துல மட்டும்தான் வேல் பார்த்திங்கன்னா வஜ்ர வேலாக இருக்கும். மற்ற வேலில் நார்மல் வஜ்ர வேல். அப்போ அது கூட நின்ற வீடுகள் சூரியன் சம்மந்தப்பட்ட செவ்வாயுடன் சூரியன் சம்மந்தப்பட்டால் சுவாமிமலைக்கு தான் பரிகாரம். அது வஜ்ரவேல். இந்த வஜ்ரவேலுக்கு போயிட்டு வந்தால் அந்த பரிகாரம் இருக்கும். அப்போ பரிகாரங்கள் இந்த வகை இருக்குது. இதே இதுங்க அவங்க பிளட் குரூப் பார்ப்போம். இப்போ ஆண் பெண் இருவருக்கும் பிளட் குரூப் என்ன? ஏன்னா செவ்வாய்னா ரத்தக்காரங்க இல்லையா? பிளட் குரூப் கேட்கும்போது ஒரு சிலருக்கு யாரோ ஒருத்தருக்கு மைனஸ் RH ஃபேக்டர் மைனஸாக வந்துருச்சு. ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு மைனஸ்னால் அது ஓகே. ஒருத்தருக்கு ப்ளஸ்ஸு ஒருத்தருக்கு மைனஸ். அங்கே தான் ஓகே இப்போ வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கு அந்த RH ஃபேக்டரும் பார்க்கணும். குழந்தை பிறப்பப்போ பொதுவாக மருத்துவர் இப்போ அது ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி RH ஃபேக்டர் பண்ணுறவங்க பரிகாரம் செஞ்சே ஆகணும். ரைட். இப்போ ஒரு சிலருக்கு இந்த பரிகாரம் பிளட் டொனேஷன் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். ரத்த தானம் பண்ணுவது செவ்வாய் தோஷத்துக்கு மிகுந்த பரிகாரம். ஆனால் ஒரு சிலருக்கு 8ஆம் இடத்துல விபத்தை கொடுக்குன்னு தெரிஞ்சிடும். உடம்புல ரத்தம் வெளியேறும் தெரிஞ்சப்பறம் நம்ம என்ன பண்ணுறது, ரத்த தானம் பண்ணுங்க. இப்போ ஒரு சிலருக்கு மொட்டை அடிக்கிறது எப்படி பரிகாரம் சொல்கிறோம். ஏன்னா அவமானப்படணும்னு விதி. மொட்டை அடிக்கும்போது அது முடி இல்லை, தன் தலை கர்வமாக நினைத்த இழக்கிறோம். அது மாதிரி ரத்தத்தை தானம் பண்ணுறது. வயதானவங்களுக்கு ரத்த தானம் பண்ண முடியாது. அப்போ பிளட் செக்கப் பண்ண வைக்கிறது. ஏன்னா பிளட் செக்கப் பண்ணுறதுனால உடம்புலேருந்து ஒரு இப்படி இருந்தாலும் ஒரு 20 ml எடுத்து தருவாங்க. இப்போ தான் பண்ணியிருப்பாங்க. இல்லைங்கம்மா இன்னொரு டைம் பண்ணுங்கள். இது வயதானவங்களுக்கு செவ்வாய் தோஷம் அந்த தசாபுத்தி வரும்போது மட்டும் சொல்லணும். அப்போ இந்த வகையில் தோஷங்களை கொடுத்தா நிச்சயமாக மங்களகாரகன் நம்மளுக்கு மங்களகரமான விஷயம் கொடுப்பார் என்பது மாற்று கருத்து இல்லை. சூப்பர் சார். சிறப்பான தகவல் சொன்னீங்க செவ்வாய் தோஷத்தை பற்றி. இதே மாதிரி இன்னொரு தோஷத்தை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் சார். நன்றி. நிச்சயமாக. வணக்கம்.